நமக்கு எப்படி செல்ஃபா ப்ரீப்ளேட்டிங் பண்ணணும்ன்றத பாத்துடலாம். நான் இன்னைக்கு வந்து இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ஒயிட் கலர் சாரி எடுத்திருக்கேன். சோ இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எப்படி செல்ஃபா எடுத்துக்கலாம்ன்றத பாக்கலாம். சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாரி எடுத்து என்னோட சென்டர் ஆஃப் த ஷோல்டர்ல போட்டுட்டு பல்லு ப்ளீட்ஸோட லென்த் வந்து காஃப் வரைக்கும் இருக்கணும்னு சொன்னேன்ல. சோ தட் காஃப் வரைக்கும் இருக்கா நம்ம செக் பண்ணி பாத்துக்கிறோம். காஃப் வரைக்கும் இருக்கு. சோ தட் இங்க வந்து நம்ம வந்து ஒரு பின்னிங் பண்ணிக்கலாம். சோ நான் இந்த பாயிண்ட வந்து ஒரு பின் பண்ணிக்கிறேன். வந்து இந்த பின் பண்ணி அதை வந்து நான் என்னோட ஷோல்டர் லென்ஸுக்கு போறேன். செஸ்ட் ப்ளீட்ஸ்க்கு வந்து இப்ப வந்து நம்ம எந்த ஒரு மெஷர்மெண்ட்ஸும் எடுக்க போறது இல்ல, அயனிங் பண்ணும்போது தான் எடுக்க போறோம். இப்ப வந்து என்னோட சென்டர் ப்ளீட்ஸ்க்கான மெஷர்மெண்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இந்த சாரிய வந்து என்னோட பாடி சுத்தி ரேப் பண்ணி கொண்டு வரணும். கொஞ்சம் நல்லா டைட்டா கொண்டு வந்து சென்டர்ல இருந்து என்னோட தையில வைக்கிறோம். தையில வச்சு கொஞ்சம் மேல எடுத்து என்னோட சென்டர் ஆஃப் த பெல்லி கிட்ட ஒரு பின் பண்ண போறோம். இந்த பின்ன நம்ம வந்து ஏ பின் அப்படின்னு மார்க் பண்ணிக்க போறோம். அண்ட் பி பின் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட சாரி எடுத்து கொஞ்சம் நம்மளோட ரைட் சைடு ஹிப் கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம பாடியை சுத்தி ரேப் பண்ணி கொண்டு வந்து திரும்ப அகைன் சென்டர் ஆஃப் த பெல்லி பாயிண்ட் கிட்ட வச்சு கொஞ்சம் லூசா இருக்கும் போதே இங்க வந்து ஒரு பின் வச்சுக்கிறோம். இந்த பின்ன பின் பின்னு மார்க் பண்றோம். சோ நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு 3 பின் யூஸ் பண்ணிருக்கோம். ஒன்னு பல்லு ப்ளீட்ஸ்ல ஷோல்டர்ல ஒரு பின் பண்ணோம். செஸ்ட் ப்ளீட்ஸ்க்கு நம்ம எந்த ஒரு மெஷர்மெண்ட்ஸும் எடுக்கல. அண்ட் சென்டர் ப்ளீட்ஸ்க்கு 2 மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஒன் இஸ் ஏ பின் அண்ட் அனதர் ஒன் இஸ் பி பின்.